அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் நாம் அண்டை வீட்டார்களின் உரிமைகள் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ சொல்ல போகின்ற ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் 2 கிதாபுகளிலும் உள்ளது. புகாரி 4477, முஸ்லிம் 141. அறிவிப்பவர் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, பாவங்களில் மிகப்பெரிய பாவம் எது அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைத்த அல்லாஹ்வை இணை கற்பிப்பது அப்படிங்கிறாங்க. அப்போ இப்னு மசூத், ஆமாம், அது மிகப்பெரிய பாவம் தான். அதற்கு பிறகு அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய உணவை உன்னுடைய குழந்தை பங்கு போடும் என்று தன் குழந்தையே கொள்வது, உன்னுடைய உணவை உன்னுடைய குழந்தை பங்கு போடும் என்று எண்ணி தன்னுடைய குழந்தையை கொள்வது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறாங்க. மூன்றாவது, அதாவது இதுக்கப்புறம் அவனோட கேட்குறாங்க, அதற்கு பிறகு எந்த பாவம் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அண்டை வீட்டாருடன் விபச்சாரம் செய்வது மிகப்பெரிய பாவமாகும் அப்படிங்கிறாங்க. 3 பாவங்களை பற்றி சொல்கிறாங்க. இணை கற்பிப்பது, பிறகு குழந்தையை கொள்வது, தன்னுடைய குழந்தையை கொள்வது, குழந்தைகளை கொள்ளக்கூடாது, யாரையும் கொள்ளக்கூடாது, அதுலேயும் தன்னுடைய குழந்தையே சாப்பாட்டுக்காக கொள்வது மிகப்பெரிய பாவம். மூன்றாவது அண்டை வீட்டாருடன் விபச்சாரம் செய்வது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்தான அமலை அனைவரும் ஷேர் செய்வோம். இந்த தவறான விஷயங்களை நாமும் எதிர்ப்போம் அல்லாஹ்வுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.